ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடப்பா முட்டை மசாலா தாங்க. ரொம்பவே ஈஸியாக அதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. நான் 2 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க தக்காளி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே கொதிச்சிருச்சு கிரேவி. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நான் ஒரு 4 முட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம், நீங்கள் முழுசாகவும் போடலாம், எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கடப்பா முட்டை மசாலா ரெடிங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.